ஜிஎஸ்டி பெண் அதிகாரியின் மகன் இளம் பெண்ணுடன் ஹோட்டலில் தங்கி டிவி ஏசியை உடைத்ததாக புகார் அளித்ததால் ஜிஎஸ்டி பெண் அதிகாரி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் சோலை ரிசார்ட்டில் பழிவாங்கும் நடவடிக்கையாக சோதனையில் ஈடுபட்டதாக உரிமையாளர் பரபரப்பு குற்றச்சாட்டு தெரிவித்தார். திருச்சி மாநகர் உறையூர் பகுதியைச் சேர்ந்த ராஜாமணி என்கிற ஆட்டோ ராஜாமணி திமுகவின் முன்னாள் தலைமை கழக பேச்சாளராக இருந்தார். இவருக்கு சொந்தமாக திருச்சி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் மண்ணச்சநல்லூர் அருகே துடையூர் கிராமத்தில் திருமண மண்டபங்கள், தங்கும் விடுதி, உணவகம் மற்றும் நீச்சல் குளத்துடன் கூடிய பிரம்மாண்டமாக சோலை என்கிற பெயரில் சோலை ரிசார்ட் நடத்தி வருகிறார். இந்த ரிசார்ட்டுக்கு வருபவர்கள் கிராமத்திற்கு செல்கின்ற சூழ்நிலை போன்று இருக்கும் என்பதால் தொழில் அதிபர்கள், உயர் அதிகாரிகளின் மகன், மகள்கள், வசதி படைத்தவர்கள் என பல்வேறு தரப்பினரும் இந்த ரிசார்ட்டிற்கு வந்து தங்கி பொழுதை கழித்து செல்வார்கள். இந்த நிலையில் இந்த சோலை ரெசார்ட்டுக்கு நேற்று 10 மணி அளவில் மத்திய அரசின் வருமான வரித்துறை பிரிவில் இருக்கும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு குழுவை சேர்ந்த அதிகாரிகள் 10க்கும் மேற்பட்டோர் திடீரென வருகை தந்து இந்த ரெசார்ட்டின் வரவு செலவு கணக்குகளை, வருகை பதிவேடுகள் மற்றும் ரெசார்ட்டை முழுமையாக ஆய்வு செய்தனர். மேலும் அவரது வீட்டிற்கு சென்றும் சோதனை செய்தனர். இந்த சோதனையில் அனைத்து ஆவணங்களும் சரியாக உள்ளதென ஜிஎஸ்டி வரித்துறையினர் சான்றிதழ் வழங்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சோலை ரெசார்ட்டின் உரிமையாளர் ராஜாமணி அதிர்ச்சியூட்டும் தகவலை கூறி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். சோதனைக்கு வந்த அதிகாரிகள் ஒரு பழிவாங்கும் நோக்கத்தில் தான் வந்துள்ளனர். ஏனென்றால் தற்போது சோதனைக்கு வந்திருக்கும் பெண் ஜிஎஸ்டி அதிகாரியின் மகன் நெப்போலியன் என்பவர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு இளம் பெண்ணுடன் சோலை ரெசார்ட்டிற்கு வருகை தந்து ரூம் எடுத்து தங்கி உல்லாசமாக இருந்துள்ளார். அப்போது மதுபோதையில் இருந்த நெப்போலியன் அவரது காதலிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் அந்த இளம்பெண்ணை தள்ளிவிட்டதாகவும் அடித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் எல்இடி டிவி, ஏசியில் சிறிது பழுதும் ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து இது சம்பந்தமாக ரெசார்ட்டின் மேலாளர் வாத்தலை காவல் நிலையத்தில் தனது ரூமில் நெப்போலியன் என்பவர் இளம்பெண்ணுடன் தங்கியிருந்த போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதில் டிவி மற்றும் ஏசியை உடைத்ததாகவும் இதற்கு நஷ்ட ஈடு கேட்டு புகார் அளித்துள்ளார். வாத்தலை போலீசார் வழக்கு பதிவு செய்யாமல் நெப்போலியன் ஜிஎஸ்டி பெண் அதிகாரி மகன் என்பதாலும் சோலை ரெசார்ட்டின் உரிமையாளரிடம் சமரசம் பேசி வாத்தலை போலீசார் நஷ்டஈடு வாங்கி கொடுத்துள்ளனர். இதற்கு பழி வாங்குவதற்காக நெப்போலியன் அவரது தாயிடம் தெரிவித்ததால் தான் இன்று வேண்டுமென்றே பழிவாங்கும் நோக்கத்தோடு பெண் ஜிஎஸ்டி அதிகாரி 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகளை அழைத்துக் கொண்டு இந்த சோதனையில் ஈடுபட்டுள்ளார். மேலும் எனது ரெசார்ட்டின் மேனேஜரையும் அடிக்க முயன்றதாகவும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சோலை ரெசார்ட்டின் உரிமையாளர் ராஜாமணி தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. என் பேர் ராஜாமணி. நான் இந்த ஹோட்டலில் நடத்திக்கிட்டு இருக்கேன், சோலை ஹோட்டலில். எனக்கு என்ன பேரில் பழிவாங்க நோக்கத்தோடு என்னை ரொம்ப தட்டல் பண்ணி என்கிட்ட கையெழுத்து கேட்டாங்க. நான் கையெழுத்து போட மாட்டேன்ட்டேன். கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க. என்னை பார்க்கிங் பண்ணி வாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதிகாரிகள். கையெழுத்து போடுங்கிறாங்க. வீட்டில் செக்கப் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்கே செக்கப் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் இல்லை. ஆனால் என்கிட்ட கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து பண்ணுறாங்க. அதில் ஒரு அம்மா என்னை பல்ல உடைச்சிடுவேன், என்னுடைய வேலைக்காரரை பல்ல உடைச்சிடுவேன், உன்னை அப்படி பண்ணி போடுவேன், இப்படி பண்ணி போடுவேன். இதுக்கெல்லாம் உள்நோக்கம் என்னென்னா, ஒரு பையன் பொம்பளையை கூப்பிட்டு வந்து தங்கியிருந்தான். அந்த பையன் டிவி உடைச்சிட்டான். ஸ்டேஷனில் வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணி நாங்கள் டிவிக்கு காசு வாங்கினோம். அதை அந்தம்மா மனசில் வச்சுட்டு எல்லோரும் சேர்ந்து எங்களை த்ரெட் பண்ணுறாங்க, எங்களை வம்பு பண்ணுறாங்க, எங்களை அடிக்க விட்றாங்க. இதுதான் உண்மை, இதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் மக்கள் பார்த்து என்ன முடிவு எடுக்கிறாங்களோ நான் ஒத்துக்கிறேன். அந்த பையன் யாருங்க? அந்த பையன் இந்த பையன் மேடத்தோட பையன். இந்த செக்கிங் வந்திருக்க மேடம் அங்கே நிற்கிறாங்க எல்லாரும். ஆமாம், அவங்க பையன் தான். அந்த பையன் எவ்வளோ நாள் இருக்கு இந்த சம்பவம் நடந்து? அந்த பையன் பேருனே 3 மாதம் ஆச்சு. சம்பவம் நடந்து 3 மாதம் ஆச்சு. நெப்போலியன் நெப்போலியன் ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வராரு. சொல்லுங்க. பெண் அதிகாரியுடைய பையன் பேர்? அவன் பேர் நெப்போலியன். இந்த அம்மா பேர் என்ன? அவங்க பேர் தான் என்ன சொல்லுங்க. எப்பா அவங்களே முடிச்சுக்கிற ஸ்டேஜில் இருக்காங்க, எதுக்குப்பா பண்ணிட்டு? இல்லை, அவர் சும்மா எடுத்து வைக்கிறார். நம்ம நண்பர் அதெல்லாம் அது எப்போனாலும் எடுத்துக்கலாம்.